தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/1/2024 வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரம், காலை 10:29 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு குடியரசு தினம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீண்ட ஆயுள் பெற வழிமுறைகள்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கவிதை, ஒரு பாதி அளவு சொன்னேன். பொதுவாக ஒருத்தரை பழகிற போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அறிமுகப்படுத்துகிற போது இவருக்கு இத்தனை லட்சம் பணம் தேவை, இத்தனை வீடு இருக்குது, நீங்கள் பழகிறதுக்கு லாயக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் நல்ல ஆள், நல்ல பண்புள்ளவர், நல்ல அன்புள்ளவர், நல்லா பேசுவார், நல்ல குணம், நீங்கள் நல்லா பழகலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம முதல்ல நல்ல பண்பாக அன்பாக நடந்துக்கணும். அடுத்து நம்முடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த நீண்ட ஆயுள் பெறுறதுக்கு நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு அவையார் சொல்லியிருக்கா. சாப்பிட்றது வேகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பழைய காலத்துக்கு ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் இது அழகான கவிதையிலேயே எழுதி வச்சுருக்காங்க. என்னென்ன செய்யணும். பழைய சோறு சில வீட்டில் சாப்பிடுவோம். பழைய சோறு நல்லது. அது இப்போ அமெரிக்காவில் கூட விஞ்ஞானம் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த முதல் நாள் வைத்து சமைத்த கறியில் சில கறிகள் சாப்பிடக்கூடாதான். அமுதமே ஆனாலும் பழையது உண்ணோம்னு சொல்லி தேரையார் வாக்கில் வரும். ஆனால் எதை சாப்பிடலாமோ அதை சாப்பிடலாம். மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் அப்படிம்பாரு. கருணைக்கிழங்கு புசிக்கணுமா கண்டிப்பாக. அது மாதிரி அந்த பாடலில் இடது கையை தலைக்கு வைத்து படுக்க வேண்டும், இரவினிலே பசும்பாலை குடிக்க வேண்டும், பகலினிலே தூக்கத்தை தவிர்க்க வேண்டும், பசித்தால்தான் உணவதனை புசிக்க வேண்டும், பலகாரம் காரவகை நீக்க வேண்டும், பலர் முன்னால் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும், முதல் நாளில் சமைத்தவற்றை தவிர்க்க வேண்டும், முகர்ந்து பார்த்து பின் எதையும் உண்ண வேண்டும்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இடைகளையும் பிங்களையும் கற்க வேண்டும், இதை உணர்ந்தால் நீண்ட நாள் வாழலாமே. அதாவது சுவாச பயிற்சி. வாசிங்கிறது சுவாசத்துக்கு மற்றொரு பெயர். அந்த வாசியை நீங்கள் திருப்பி போடுங்க, சிவான்னு வரும். ஆக இறைவன் மூச்சுக்காற்று வடிவத்தில் இருக்காராம். வாசி என்று எண்ணி சுவாசிக்கும் வாசிக்குள் பூசிக்கும் தெய்வம்தான் புதைந்து மறைந்ததடி, பூசிக்கும் தெய்வத்தை புரிந்து மதித்தோர்க்கு நாசிக்குள் இன்பம் நடக்கும்படி மலர்வெளியேன்னு ஒரு பாடல் உண்டு. ஆகையினாலே இந்த வாசியோகம் கற்றவர்கள் இருக்காங்களே, அவங்க ஆயுளில் நீடிக்குமா. எந்த பக்கம் வலது பக்கம் மூச்சு வந்தால் அது சூரியகலை, இடது பக்கம் வந்தால் அது சந்திரகலை. அந்த இடைகளை பிங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணுமா. அப்படி கற்றுக்கொண்டாலும் இந்த மாதிரி சாப்பாடு வகையில் இரவிலே பசும்பாலை குடிக்கணும், இடது தலைக்கு வைத்து படுக்கணும். இப்படியெல்லாம் செய்தால் பசித்த பிறகுதான் நம்ம புசிக்கணுமா. பசிக்காமல் இருக்கையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். ஏன்? அருந்தியது அற்றதனில். நம்ம சாப்பிட்டது ஜீரணித்த பின்னால் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லைம்பார். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு வாசகங்களை எல்லாம் நீங்கள் கற்றறிந்து வைத்து கொண்டால், நீண்ட ஆயுள் பெறக்கூடிய ஒரு வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய ஆயுள் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமும் நன்றாக அமையும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் இந்த நாள். புதிய திருப்பங்களை காணப்போகின்றீர்கள். புது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறார். நவகிரகத்திலேயே சுபகிரகம் என்பது குரு. அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அந்த குரு உங்களோடு சேர்ந்தே இருக்கிறாரே, உங்கள் ராசியிலேயே இருக்கும் பொழுது என்ன கவலை. எனவே இன்று பொருளாதார நிலை உயரும், நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை கிரகமாக விளங்குபவர் குரு பகவான். ராசிநாதன் சுக்கிரன், அவருக்கு பகை கிரகமாக விளங்குபவர் குரு பகவான். அவர் 12 மறைவதனாலே இன்று நன்றாகவே அமையும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்யும் சிந்தனை கூட மேலோங்கும். சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் சௌகரிய குறைவுகள் எல்லாம் இனி மாறும். ஆரோக்கிய தொல்லை அகலும். இன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளை நீங்கள் பகிர்ந்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 8லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியிலும் உங்களுக்கு சில தொல்லைகள் வரும். அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அது நடைபெறாமல் கூட போகலாம், தாமதித்துக் கொண்டே போகலாம். சுப செய்திகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இன்று வெள்ளிக்கிழமை. எனவே இன்று தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட வேண்டும். பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையையும் இன்று நீங்கள் வழிபட்டால் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றி பெற இயலும். கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன், 8லே சனி. சந்திராஷ்டமமும் இருக்கிறது. சந்திரனும் நன்றாக இருப்பதனாலே விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் பதட்டம் கூடாது. அதே நேரத்தில் பதவி உயர்வு பரிசீலனை இருக்கிறதே இன்னும் வரவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான்.
குரு பேச்சுக்கு பின்னால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இருந்தாலும் இன்று ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதனாலே உங்களுக்கு சில காரியங்களில் வெற்றி கிடைக்கலாம். பொதுவாக போதுமான பொருளாதார நிலை உண்டு. நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சஞ்சலங்கள் அதிகரிக்கின்ற நாள். தன விரயங்கள் உண்டு. 2 கேது, 8 ராகு. 8 ராகு இருக்கின்ற பொழுது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். பயணங்கள் கூட பலன் தராமல் கூட போகலாம். நாம் ஒரு ஊருக்கு சென்று இதை முடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் பயணங்கள் சென்று வந்த பின்னாலே அங்கு எந்த காரியமும் முடியவில்லையே, அலைச்சலாக போய்விட்டது என்று கவலைப்படுவீர்கள். இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவு கடைசி நேரத்தில் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கங்கள் அகலும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்று ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7 ராகு. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை 2-12 பதிவதனாலே மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். மனக்கலக்கங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகளை விலக நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு அலுவலகத்தில் கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கிடைக்க வேண்டிய சலுகைகள் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்கும். 6 ராகு இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகின்றது. எனவே உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழிலை தொடங்கும் முயற்சியில் கூட நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று மிக்கவர்கள். உங்கள் கூட்டு முயற்சியால் நல்ல காரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். வருமானம் உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவு செலவுகளில் உள்ள சரள நிலைக்கு இன்று நீங்கள் கையாளப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, 2 செவ்வாய், ராசிநாதன் 2 புதன் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகம் இருக்கிறது. பூமியால் லாபம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து அதை விலை பேசி வைத்து அதன் மூலமாக உங்களுக்கு முன்பணம் கொடுக்கக்கூடிய சூழல் கூட உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள், பணப்புழக்கம் அதிகரிக்க என்னென்ன வழிகளை நீங்கள் கையாளுகிறீர்களோ அவற்றையெல்லாம் வெற்றி பெறும் வாய்ப்புகள் இன்று உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரம் இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் நினைக்கின்ற நினைப்புகள் எல்லாம் எதிர்மறை சிந்தனைகள் கூடுதலாகவே இருக்கும். நேர்மறை சிந்தனையாக வளர்த்துக்கொள்வது நல்லது. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மதியத்திற்கு மேல் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கலாம். 2 சூரியன் இருக்கின்றார். எனவே சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களை பகித்துக் கொள்ளாதீர்கள். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் திடீரென மாற்றப்படலாம். பண விரயங்கள் உண்டு. இருந்தாலும் கூட 2 சனி இருப்பதால் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். வரவு வந்த மறுநிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் குழப்பத்தை விளைவிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரலாம். அதே நேரத்தில் மேலதிகாரிகளின் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். 3 குரு இருப்பதனாலே உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் கொடுப்பதற்கு ஒரு வழி பிறக்கும். என்ன இருந்தாலும் 2 ராகு 8 கேது இருப்பதால் இந்த ராகு கேது பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. பயணங்கள் அதிகரிக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழ்வீர்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போகின்றீர்கள். அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்ற எண்ணம் கூட இன்று கைகூடலாம். ராசிநாதன் குரு 2 இருப்பதால் பொருளாதாரம் திருப்தியாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.